ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 764வது நாமாவளியாக ஓம் வைத்தியாய நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி வைத்தியராக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் ஒரு வைத்தியராக இருக்கார். நம்ம வைத்தியர் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, மருந்து மாத்திரையை வைத்து கொண்டு நம்மளுடைய உடல் பிடியை போக்கக்கூடியவர் அப்படின்னு நினைப்போம். வைத்தியா அப்படின்ற சப்தம் வைத்தியனையும் குறிக்கும், அறிவாளியையும் குறிக்கும். அதாவது ஞானிகள், இறை சக்தி அனுபூதி அடைந்தவா இவாளையும் குறிக்கும். இவா என்ன பண்ணுறா, இந்த உடம்பு நோயை போக்குறா. ஆனால் அந்த அறிவாளியின் ஞானிகள்னு சொல்கிறா இல்லையா, அந்த வைத்தியர்கள் அவள் என்ன பண்ணுவான்னா, நம்மளுடைய உள்ள நோய், நம்மளுடைய பிறவி நோய் எல்லாத்தையும் போக்கிடுவாள். அப்பேற்பட்டவர் பவரோக வைத்தியநாத பெருமாளேனே அடியார்கள்னால் வர்ணிச்சிருக்கா. அப்படி இந்த சம்சார சாகரத்தில் இருந்து சம்சார ரோகத்தால் பல்வேறு விதமான கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது ஞானமாகிய மருந்த அருளி, அந்த ஞானமாகிய மருந்த அருந்தி முக்தியை எளிதாக பெறலாம். அதை கொடுக்கக்கூடிய வைத்தியர் குமார பரமேஸ்வரன். அனுபூதிமான்கள்லாம் அவ்வளோ அழகாக பாடியிருக்கா. இந்த சரீரம் எப்படி இருக்குது, அது என்ன பண்ணுது அப்படின்றதெல்லாம் வர்ணிக்கிறா. எத்தனையோ பிறப்பு எடுக்கிறது இந்த ஆத்மா. ஆனால் திருப்பி வினைகளில் மாட்டிண்டு திருப்பி பிறப்பு எடுத்துகிட்டே இருக்குது. அதை தான் அழகாக சொல்கிறாரு. துன்பம் கொண்டு அங்கம் மெலிந்து அற நொந்து அன்பும் பண்பும் மறந்து ஒளி துஞ்சும் பெண் சஞ்சலம் என்பதில் அணுகாதே இன்பம் தந்து உம்பர் தொழும் பத கஞ்சம் நம் தஞ்சம் எனும்படி என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே அப்படின்றார். அப்போ இந்த பிறப்பனுடைய காரணத்தை அறிந்து, இந்த பிறப்பால் ஏற்படக்கூடிய சுக துக்கங்களை அறிந்து, அந்த ஞானத்தால் தான் பெரும் பாக்கியத்தை அடைய முடியும். அப்பேற்பட்ட அந்த ஞான பொக்கிஷமாக ஞானத்தை கொடுக்கக்கூடிய, ஞானத்தை அருளக்கூடிய அந்த வைத்தியர் குமார பரமேஸ்வரன். முக்திக்கு ஒரு வித்து குரு பர என ஓதும் அப்படின்ற நிறைய சித்தர்கள்னால் பார்த்தோம் அப்படின்னா, முருகனுடைய உபாசகன் பண்ணின்றவாளுக்கு அந்த சித்தர்கள், அந்த சித்த வைத்தியங்கள் இதெல்லாம் அவளுக்கு எளிதாக கை கொடும். நம்ம சமீபத்தில் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலார் அவ்வளோ அழகான மூலிகைகளெல்லாம் சொல்லியிருக்கார். எளிதாக நம்ம தினமும் பார்க்கக்கூடிய அந்த செடி கொடிகளில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருக்கார். எப்படி முடிந்தது அப்படின்னா அதுக்கு குமார பரமேஸ்வரனுடைய அருள் தான். அப்போ 18 சித்தர்கள் இவா எல்லாம் நமக்காக முருகப்பெருமானுடைய அந்த நவ பாஷாணத்தான முருகனை கொடுத்துருக்கா இல்லையா, அது எல்லாமே மருந்து தான். அப்போ அந்த மருந்துகளை 9 விதமான விஷத்தை வைத்து மருந்தாக மாற்றியிருக்கா. எப்படி இறைவன் நமக்கு பிறப்பை கொடுத்து பிறப்பின் மூலமாக சுகதுக்கத்தை கொடுத்து ஞானத்தை உதிக்க வைக்கிறாரோ, அது மாதிரி 9 விஷமான அந்த நவ பாஷாணத்தை வைத்து முருகனை உருவாக்குறார். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா, வைத்தியர்களுக்கெல்லாம் பெரும் வைத்தியராக இந்த குமார பரமேஸ்வரன் இருந்து அனுகிரகம் பண்ணுறார், ஞானத்தை கொடுக்குறார். அந்த ஞானத்தின் மூலமாக எல்லா உயிர்களும் உயர்கதி அடையக்கூடிய வைத்தியராக இருக்கார் அப்படின்றது தான் அந்த நாமத்தினுடைய தத்துவார்த்தம். ஓம் வைத்தியாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.